பார்க்க போறது கேகே வார். நான் உங்க கெவின். நான் உங்க குட்டி. இன்னைக்கு பார்க்க போற படம் மாரி 2. ஒரு ஸ்பாயிலர் அலர்ட். நாங்க படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசுவோம். படத்தை பார்க்காதவங்க எல்லாம் தயவு செய்து போயிட்டு படத்தை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா நிறைய பேர் சொல்றாங்க. அதனால தயவு செய்து போயிட்டு படத்தை பாருங்க. அதுக்கு பிறகு வந்து எங்கட ரிவ்யூவை பாருங்க. மாசா தொடங்குது மாரி 2. ஸ்டார்டிங் ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டல்ல ஒரு ஃபைட் சீனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. தலைவர் என்ட்ரி. அதுக்கு முதல்ல ஒரு 10 பேர் 10 பஞ்ச் டயலாக் பேசுவாங்க. ஒரு 2010ல 11ல வந்துச்சு படங்க. பஞ்ச் டயலாக் பேசுறதே வச்சு ஒரு படம் எடுத்தாங்களே, அது மாதிரி எடுத்திருக்காங்க. எதுக்குடா இந்த வீண் விளம்பரம் உங்களுக்கு எல்லாம்? 100 கொலை முயற்சியில இருந்து தப்பிக்கிறதே பெரிய பிரச்சனை. தலைவரே ஒரே ஒரு கொலையை செஞ்சிட்டு ஃபேமஸ் ஆகினாரு அப்படின்னு தான் முதல் படம் ஓட்டுனாங்க. அதுக்கிடையில ஒரு 100 முறை கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்களா? தலைவர் அவ்வளவு ஃபேமஸ் ஆயிருக்காரு. கதைக்கு வருவோம் கெவின். கண்ணு கலங்கிருச்சு. சொல்லுங்க. மாசா தொடங்குது நம்ம மாஸ் என்ட்ரி சாங். முக்கியமா நோட் பண்ணிக்கோங்க, தலைவரை விட சாய் பல்லவி நல்ல அழகா ஆடுறாங்க. ஒரு சீனை மறந்துட்டு உனக்கே இருக்கு. நம்ம வில்லன், மெயின் வில்லன் டொவினோ தாமஸ் ஜெயில இருப்பாரு. பின்னுக்கெல்லாம் கில்மாரின்னு டேக் அங்கங்க எழுதி வச்சிருப்பாரு. ஏன் அப்படிங்கிறது அப்புறம் தான் சொல்லுவேன். அது வந்து கிளிமாரின்னு இருக்கும்ல, அதுதான் ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல கில்மாரின்னு எழுதி இருக்காரு போல. எதுக்கு? தனுஷ் இருக்காரு, கூடவே கிருஷ்ணா இருக்காரு. கிருஷ்ணாவோட ஃப்ரெண்ட் 2 பேரும் அண்ணன் தம்பி உயிரா பழகுறாங்க, பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லிக்கிறாங்க. இது தளபதி படத்துல இருந்து சுட்ட பீட்டு. எனிவே சோ கிருஷ்ணா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ட் 1ல நம்ம வந்த வேலு அண்ணாச்சி அவரோட மகனா தான் கிருஷ்ணா வராரு. சோ தலைவன் தனுஷ்க்கு கிருஷ்ணா ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட். இது மட்டும் தாங்க பார்ட் 1ல இருந்து வர ஒரே லிங்க், மத்தபடி ஒண்ணும் இல்ல. பார்ட் 1ல புராணா உயிர் அப்படின்னு இருந்தாங்க. இந்த படத்துல ஏதோ புராணா உயிர்ன்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. புதுசா ஒரு கேரக்டர் வராங்க, ஆனந்தி. ஹீரோயின் ஆனந்தி இல்ல, அறந்தாங்கி நிஷா ஆனந்திங்கிற பேர்ல ஒரு ஜோக்கரா வராங்க. அறந்தாங்கி நிஷா வந்து இந்த படத்துல அரக்க பறக்க வராங்க, அரக்க பறக்க போறாங்க. அவங்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குன்னு தெரியல. ஆனா ஹீரோயினுக்கு நிகரான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வெளியே சொன்னாங்க. பாவம் அந்த பொண்ணு அப்படி சொல்லி ஏமாத்திட்டாங்க. சோ நம்ம சாய் பல்லவி தனுஷா ஒன் சைடா லவ் பண்றாங்க. ஆனா தனுஷ்க்கு அது பிடிக்கல. சோ அறந்தாங்கி நிஷா வச்சு சாய் பல்லவி அங்கங்க கலாய்ச்சி விட்டுக்கிட்டு இருக்காரு. சாய் பல்லவி ஏன் தனுஷை லவ் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு இப்போதைக்கு உங்களுக்கு இருக்க க்ளூ, தனுஷ் ஓட்டின அதே ஆட்டோவை சாய் பல்லவிக்கு அவர் கிஃப்டா கொடுத்திருக்காரு. வந்து வேற ஒண்ணு இல்லைங்க, வேற ஆட்டோ வாங்குறதுக்கு அன்னை கையில காசு இல்லாம போயிருக்கும். அதனால தான் இருந்த ஆட்டோவே அப்படியே அங்க கை மாத்தி விட்டுட்டாரு. தலைவர் மாஸ் ரவுடி, அவருக்கு ஆட்டோ ஓட்டணுங்கிற அவசியமே இல்ல கெவின், சரியா? அப்ப ஏன் பார்ட் 1ல மட்டும் ஆட்டோவை வச்சுக்கிட்டு புறாவை பறக்க விட்டுக்கிட்டு அப்படி இருந்தாரு? பறக்க விடுறது எங்க தலைவரோட இஷ்டம். அப்ப ஏன் இந்த படத்துல புறாவை பறக்க விட்டாரு? இந்த படத்துல வேற ஒரு பெரிய பிரச்சனையே அப்படித்தாங்க. ஏன்னா கதை ஒரு பக்கம் போகுது, பிறகு அது அப்படியே அங்க விழுது. அப்புறம் திருப்பி இன்னொரு பக்கம் போகுது, அது அங்க திருப்பி அப்படியே விழுது. வில்லனுக்கும் ஹீரோக்கும் சண்டை. என்னன்னு சண்டை அப்படின்னு பாத்தீங்கன்னா, போதை பொருள் கடத்த சொல்றாரு. போதை பொருள் கடத்தவே மாட்டேன் அப்படின்னு ஒரு பிளானிங்கா இருக்காரு நம்ம வடிவேல் சார் மாதிரி நம்ம தனுஷ் சார். படத்துல வந்து வில்லனை எவ்வளவுக்கு மாஸ் பண்றாங்களோ அந்த அளவுக்கு தான் ஹீரோவுக்கு மாஸ். உயரமா கொண்டு எல்லாம் வளர்த்து கொண்டு முடிய வளர்த்து கொண்டு வச்சு கொண்டு இருந்தா மட்டும் போதாது. கையில வந்து அதுல வேற இலுமினாட்டி டட்டு அடிச்சு கொண்டு என்னது சொல்லுவாங்க, காட் ஆஃப் டெத். காட் ஆஃப் டெத் அப்படின்னு. அது இலுமினாட்டி டட்டுங்க, அதை அடிச்சு எப்படிங்க காட் ஆஃப் டெத் ஆகணும்? இது நாங்க அடிச்சிருக்கோங்களே கிரீம் ரீப்பர், அப்ப நாங்க வந்து காட் ஆஃப் டெத்னு சொல்லி முடியுமா? டொவினோ தாமஸ் குட்டி வில்லனோட சேர்றாரு. 2 பேரும் சேர்ந்து மாரிய கொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க. குட்டி வில்லனுக்கு போதை பொருள் கடத்தணும், டொவினோ தாமஸ்க்கு மாரிய கொல்லணும். இவ்வளவுதான் அவங்க 2 பேத்துக்குள்ள டீல். இதுக்கிடையில ஒன் சைடா சாய் பல்லவி லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ தனுஷும் சாய் பல்லவியும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்களா, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இருந்தாரா, இல்ல அந்த வில்லனோட திட்டத்தை முறியடிச்சாரா அப்படிங்கறதுதான் பேலன்ஸ் கதை. வில்லன் திட்டத்தெல்லாம் முறியடிக்கல, இதுதாங்க நடந்துச்சு. நம்ம கிருஷ்ணாவோட தம்பி வில்லன் கேங்கோட போய் சேர்றாரு. மாய்க்கும் சாய் பல்லவிக்கும் தெரியாமலே போதை பொருளை கடத்துறாங்க. இது ஒரு கட்டத்துல நம்ம கிருஷ்ணாவுக்கு தெரிய வருது. கிருஷ்ணாவோட தம்பி போதை பொருள் கடத்தி மாட்டுறாரு. நம்ம தனுஷ் சார் கிட்ட கூட்டிட்டு போய் நேரா தனுஷ் சார் கிருஷ்ணா முன்னுக்கே கேக்குறாரு. இத அவர் கேட்கல, கிருஷ்ணா கேட்கலங்கிறது தான் இன்னைக்கு சொல்ல வரேன். அதெல்லாம் காமெடிங்க. எல்லா படத்துலயும் வர மாதிரி ஒரே சீனை வச்சு அதை அப்படியே இழுத்து இதாக்கிட்டாங்க. என்னத்த செய்யறாங்களோ தெரியா. இந்த படத்துல வந்து ஒவ்வொரு சீனு பார்க்கக்குள்ள உங்களுக்கு வந்து அடுத்த சீன் இதுதான் நடக்க போகுது அப்படின்னு தோணல. தியேட்டர்ல இருந்து இது தாண்டா நடக்க போகுது அப்படின்னு சொல்லல. சாய் பல்லவிக்கு குண்டு படுது. சோ அதோட யாரு கொல்ல வரா அப்படின்னு பார்த்தா அது கிருஷ்ணாவோட ஆட்களா இருக்காங்க. சாய் பல்லவிக்கு முதுகெலும்புல குண்டு படுது. இந்த பாயிண்ட நீங்க நோட் பண்ணி வச்சிருங்க. ஏன்னா இந்த பாயிண்ட்டுக்கான கேள்வி
நாங்க கேப்போம் கடைசில. எத்தனை எதிரி துரோகியா மாறினாலும் சரி, நான் எதையுமே சமாளிப்பேன்டா அப்படின்னு கெத்தா ஒரு வசனம் பேசிட்டு அந்த ஊரை விட்டே போறாரு தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட வேறொரு ஊருக்கு. மறுபடியும் ஊர் மாறுறாரு. அதாவது ஏற்கனவே புறா விட்டு அந்த பந்தயத்துல ஒரு கெத்தான ஐட்டக்காரனா இருந்த மாறி அது எல்லாத்தையும் விட்டு இங்க வந்து கடைசியில இங்கேயும் எல்லாத்தையும் விட்டு வேற ஊருக்கு போறாரு. அது தாங்க நான் முதல்ல சொன்னேன். மாறி 1 கதை அப்படியே அங்க போகுது, மாறி 2 கதை இப்படி இங்க போகுது, திடீர்னு அங்க இருந்து விழுந்து இங்க போகுது. சாய் பல்லவியோட சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக வேறொரு ஊருக்கு போயிட்டு மாரியப்பனா வாழ்றாரு நம்ம வரலட்சுமி சரத்குமார். அவங்க தான் இந்த படத்துல ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி பண்ணிருக்காங்க. அப்பப்போ வந்துட்டு போனாலும் அட்டகாசமா அவங்களோட ரோல பண்ணிருக்காங்க. தனுஷ் கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க நம்ம டொவினோ தாமஸ பிடிக்க. ரவுடியா இருந்த டொவினோ தாமஸ் அரசியல்வாதியா மாறுறாரு. அரசியல்வாதியா மாறுறதுக்கு சப்போர்ட் பண்றது நம்ம கிருஷ்ணா. காரணம், கிருஷ்ணாவோட தம்பிய டொவினோ தாமஸ் கொண்டு அந்த பழியை தூக்கி மாறி மேல போடுறாரு. இதனாலையும் கிருஷ்ணாவுக்கு இவர் மேல செம்ம காண்டு இருக்கு. அப்படி காண்டான சீன் எல்லாம் வச்சுட்டு அதுக்கு பிறகு ஒரு மொக்க சீன் வச்சிருக்காங்க பாருங்க. டொவினோ தாமஸ் எப்படிங்க அந்த மந்திரி பதவி எடுத்தாருன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? தமிழ் படத்துல லாஜிக் பார்க்காம பாக்குறேன்னா பார்க்க முடியும். பாருங்க, அப்ப இவங்களே சொல்லிட்டாங்க தமிழ் படத்துல லாஜிக் இல்ல, இந்த மாதிரி படத்துல லாஜிக் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம தனுஷும் சரி, ரோபோ சங்கரும் சரி, வினோத்தும் சரி, வார இடத்துல எல்லாமே கிளாப்ஸ் பறக்குது. ரோபோ சங்கரும் நம்ம அடி தாங்கியும் ஃபர்ஸ்ட் படத்துல எவ்வளவு சீன்கள்ல இருந்தாங்க, எவ்வளவு கைத்தட்டல் பறந்துச்சு அவங்க சீன். ஏன் இந்த படத்துல அவங்களுக்கு கொடுக்கல? டைரக்டருக்கு என்ன பிரச்சனை? தனுஷோட மகனோட என்ட்ரி, தனுஷ் சரோட மகன் சென்னைக்கு வராரு. அந்த இடத்துல வச்சு நம்ம டொவினோ தாமஸ் கிட்ட மாட்டிக்கிறாரு. வில்லன் கிட்ட இருந்து தப்பிச்சாரா இல்லையாங்கிறது கிளைமேக்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சின்ன பிள்ளைங்க பாக்குறதுக்கு, அந்த லவ் சீன் வந்து கொஞ்சம் வயசானவங்க பாக்குறதுக்கு, நடுவுல போற கதை வந்து ரொம்ப வயசானவங்க பாக்குறதுக்கு, கடைசி அந்த ஃபைட் சீன் அது இதுங்க வந்து ஒரு நம்ம வயசு பசங்க பாக்குறதுக்கு அப்படின்றீங்க. வெக்கமா இல்ல இதெல்லாம்? மாறிட்டு ஒரு மாசான ஃபேமிலி என்டர்டெய்னருங்க. அது எந்த விதமான டவுட்டுமே இல்லை. நீங்க ஃபேமிலியா போயிட்டு பார்க்கலாம். சோ உங்களை அடுத்த ரிவ்யூல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் இருந்து விடை பெறும் நான் உங்கள் கெவின். நான் உங்க குட்டி. குட்டியா இருக்கிறனால தான் அவர் அப்படியே மாரிய பத்தி ரொம்ப பெருசா பேசிக்கிட்டு இருந்தாரு. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அங்கேயே முகத்துல குடுற. நல்லா தான பேசிக்கிட்டு இருந்த, நல்லா தான பேசிக்கிட்டு இருந்த. பெல் பட்டன் அடிச்சிருங்க, நான் அப்புறம் வந்து பேசுறேன். இருங்க நீங்க இது பாத்துட்டு போங்க. மத்தது இந்த படத்துல வந்து ஃபைட் சீன் எப்ப வருதுன்னு உங்களுக்கு வந்து டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அந்த நேரம் ஒரு தெரிஞ்ச முகங்களே, ஒரு ஸ்டண்ட் மேன் அப்படி தெரிஞ்ச முகங்களே அங்க இங்க சீன்ல வரக்குள்ள சண்டை பிடிக்க போறாங்கடா அப்படின்னு விளங்கிறோம். எப்படிடா சட்டை கிளியும்? என்ன லாஜிக்ல படம் எடுக்கிறீங்க? சுத்தி கண்ணாடி இருக்கு, சண்டை போட சட்டை கிளியாம என்ன வைக்கலையும்? என்னடா சொல்றீங்க நீங்க? இது என்ன படத்தை எடுத்திருக்கீங்களா? உங்களுக்கு கண்ணாடி உடையும் ஆனா சட்டை கிளியாது. அப்படியா? கண்ணாடி உடைஞ்சுதான் சட்டை கிளி. கண்ணாடி ஒன்னும் உடையல, கண்ணாடி அப்படியே இருந்துச்சு. ஏன்னா அது பாடியை எல்லா ஆங்கிள்லயும் காட்டுறாங்க இல்ல, அப்ப கண்ணாடி உடைஞ்சிருக்கா? கண்ணாடி கண்ணாடி உடைய போகுது, அது ஷுவர். என்ன 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 என்ன